என் வழி தனி வழி வைரல் பென்குயினின் கதை. பென்குயின் என்றதும் அண்டார்டிகாவின் பனிப்பிரதேசம் தான் நினைவுக்கு வரும். அந்த அண்டார்டிகா பிரதேசத்தில் தன்னுடைய கூட்டத்தை விட்டு தனியே சென்ற ஒற்றை பென்குயின் தான் இப்போது இணையத்தில் நிரம்பி கிடக்கிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த திரைப்பட இயக்குனர் வெர்னர் ஹெர்சாக் 2007ஆம் ஆண்டு இயக்கிய என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஆவணப்படத்தின் காட்சிதான் 2026ஆம் ஆண்டான தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த காட்சியில் ஒரு பென்குயின் திடீரென தனது கூட்டத்தை விட்டு விலகி சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைத்தொடரை நோக்கி செல்கிறது. தன்னுடன் வந்த மற்ற பென்குயின்கள் உணவு மற்றும் உயிர் வாழ்வதற்காக கடலை நோக்கி செல்லும் நிலையில் இந்த பென்குயின் மட்டும் தனியாக மலையை நோக்கி செல்வது அந்த காணொளியில் தெரிகிறது. அங்கு கடல் இல்லை, உணவு இல்லை, மலைகள், பனி, உறைபனி மட்டுமே உள்ளது. தனியே செல்லும் பென்குயின் காணொளி ஒவ்வொருவருடனும் தொடர்புடையதாக உணர வைக்கிறது. இதனால் தான் இந்த காணொளி இணையதளத்தில் ட்ரெண்டிங்கில் உள்ளது. இந்த பென்குயின் ஏன் தனியே செல்ல வேண்டும்? மற்றவர்களைப் போல தானும் சாதாரண வாழ்க்கை வாழாமல் புதிதாக ஏதோ ஒன்றை தேடி செல்கிறதா? மனச்சோர்வா? தனிமையை தேடி செல்கிறதா? இறந்து விடுவோம் என தெரிந்தே அங்கு செல்கிறதா என பலரும் கருத்துகளையும் கேள்விகளையும் எழுப்புகின்றனர். இது குறித்து விஞ்ஞானிகள், வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறுகையில், இந்த பென்குயின் நடத்தை அரிது என்றாலும் நரம்பியல் பிரச்சினை, இனப்பெருக்க கால மன அழுத்தம், குழப்பத்தால் இவ்வாறு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என தெரிவிக்கின்றனர். எனினும் இந்த பென்குயின் ஏன் இப்படி செய்கிறது என்பதற்கு யாரிடமும் விடையில்லை. இயக்குனர் ஹெர்சாக் தனது ஆவணப்படத்தில் அந்த பென்குயினை தடுத்தாலும் அது மீண்டும் மலைகளை நோக்கியே செல்லும். இது ஒரு விதமான தற்கொலை பயணம் அல்லது அர்த்தமற்ற தேடல் என்று குறிப்பிடுகிறார். இந்த வீடியோவுடன் தற்போது நிஹிலிசம் என்ற வார்த்தையும் வைரலாகி வருகிறது. நிஹிலிசம் என்பது வாழ்க்கைக்கு என்று எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்று நம்பும் ஒரு தத்துவ நிலைப்பாடு. சமூக வலைதளங்களில் பலரும் இந்த பென்குயினின் செயலை தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்றனர். இந்த வீடியோவின் பின்னணியில் சேர்க்கப்படும் சோகமான இசை அந்த தனிமையின் வழியை மேலும் ஆழமாக உணர வைக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான ஆவணப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சி 2026இல் வாழும் மனிதர்களின் மனநிலையை பிரதிபலிப்பதாக பலரும் பதிவிட்டு வருகின்றனர்.